கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளையும் அன்பார்ந்த பிள்ளைகளையும் இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து நாங்கள் இந்த நாட்களில் வாசிக்க கேட்கின்ற இந்த வாசகங்களில் ஒரு வார்த்தை, கார் இருளில் நடந்து வந்த மக்கள், சாவின் நிழல் சூழ்ந்த நாட்டில் குடியிருந்த மக்கள். நான் நினைக்கிறேன் இந்த இஸ்ரேல் நாடு மட்டுமல்ல, எங்களுடைய இலங்கை நாடும் இலங்கை தீவும் இதற்கு மிக பொருத்தமாக அமையும் அப்படி என்று சொல்லி. ஒரு 30 ஆண்டு கால பெரிய ஒரு யுத்தம், அதிலிருந்து மீண்டு எழுந்து வந்த வேளையில் ஒரு பெரிய ஒரு அனர்த்தம், சுனாமி, பொருளாதார பிரச்சனை, இப்படியாக நாங்கள் ஒவ்வொரு தடவையும் தலை தூக்கும் போது ஒரு பெரிய ஒரு அழுத்தம், நாட்டில் நாங்கள் பல உயிர்களை இழந்த பல்வேறு விதமான வேதனைகளில் எத்தனை தடவை எங்களோட வாழ்க்கையை நாங்கள் மறுபடியும் தொடங்குவது என்று சொல்லி ஒரு பெரும் அங்கலாய்ப்போடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழுகின்ற ஒரு காலம் இது. இப்படியாக மறுபடியும் நாங்கள் எங்களுடைய தலையை தூக்கி வரும் பொழுது எங்களுக்கு தெரியும், இந்த கோர புயலால் ஏராளமான உடைமை உயிர் சேதங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக ஒரு வகையில் நாங்களும் கார் இருளில் நடந்து வருகிற மக்கள், சாவினுடைய நிழல் சூழ்ந்திருக்கக்கூடிய நாட்டில் வாழக்கூடிய மக்களாக தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எசாயா இறைவாக்கினர் நூலில் இருந்து நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வாசகத்தின்படி, இந்த மாதிரியாக நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். மரண நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மீது சுடரொளி உதித்துள்ளது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வருடம் நாங்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் நம்மள பெரும்பாலானவர்களுக்கு உண்மையாகவே மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலையில தான் நாங்கள் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுகின்றோம். ஏனென்று சொன்னால், இந்த வெள்ளத்திலே நாங்கள் இழந்திருப்பது எங்களுடைய பொருட்கள் மட்டுமல்ல, மாறாக நம்மள பலருடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய வாழ்வுக்கான அந்த நம்பிக்கை, இதை தொலைத்தவர்களாகத்தான் இந்த வேளையில் நாங்கள் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாட கூடியிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு ஒரு தெளிவையும் ஒரு வல்லமையையும் தரட்டும். நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி வாசகத்தில் பிரியமான சகோதர சகோதரிகளை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடையர்கள், அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட இந்த நற்செய்தியை அந்த இடையர்களுக்கு வான தூதர்கள் விட்டு சென்ற பிறகு இடையர்கள் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிறார்கள், வாருங்கள் நாங்கள் பெத்லெஹேமுக்கு செல்வோம், அங்கே ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் அப்படி என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் விரைந்து சென்று அந்த பெத்லெஹேமில் அவர்கள் கண்ட அந்த காட்சி, தாய் மரியாளை காண்கின்றார்கள், தந்தை ஜோசேப்பை காணுகின்றார்கள். அந்த வேளையில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு 2 விடயங்கள். ஆண்டவர் இயேசு துணிகளால் சுற்றப்பட்டு துணிகளால் பொதிந்து அவரை தீவன தொட்டியில் வைத்திருப்பதை காண்பீர்கள் அப்படி என்று சொல்லி லூக்கா நற்செய்தியாளர் அதை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த 2 விடயங்கள், குழந்தையை துணிகளால் நாங்கள் பொதிந்து வைப்பது, சுற்றி வைப்பது வழமையாக எங்களுக்கு தெரியும், இந்த குழந்தையை பாதுகாப்பதற்காக. பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய மகனாக இருந்தவர், கடவுளுடைய மகன் மனிதர்களுடைய கைகளில் தவழுகின்ற இந்த தருணம் ஒரு பெரும் அற்புதமான ஒரு அனுபவம். யோவான் நற்செய்தியில் நாங்கள் காண்பதைப் போல 3:16 சொல்லப்பட்டதைப் போல கடவுள் இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார். ஆகவே தன்னுடைய ஒரே மகனை அளிக்கும் அளவிற்கு அவர் அன்பு கூர்ந்தார். ஆகவே அந்த ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுகின்ற அனைவருக்கும் அவர் வாழ்வை தருகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவை துணிகளால் சுற்றி வைத்திருக்கிற இந்த 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 காட்சி
எதை பிரதிபலிக்கிறது அப்படி என்று சொல்லி நாங்கள் கொஞ்சம் ஆழமாக தேடி பார்த்தோம் என்று சொன்னால், என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 33 ஆண்டுகளுக்கு பிறகு இதே ஆண்டவர் இயேசுவை துணிகளிலே சுற்றி கல்லறையிலே அடக்கம் செய்வார்கள். ஆனால் யோவான் நற்செய்தியில் நாங்கள் பார்ப்பதை போல அந்த பெண்கள் அந்த காலை வேளையில அந்த கல்லறைக்கு சென்ற வேளையிலே விதமாக இந்த நற்செய்தியின் தொடக்கத்தில் இந்த வானதூதர்கள் இடையர்களுக்கு அறிவித்தார்களோ, அதே போல கல்லறையில 2 வானதூதர்கள் அங்கே இருப்பார்கள். பிரியமான சகோதரர்களே, இந்த வானதூதர்கள் பெத்லேஹேமிலே தோன்றிய பொழுது அவர்கள் சொன்ன முதலாவது வார்த்தை, அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள். அதே போல கல்லறையிலே இந்த பெண்களை கண்ட பொழுது அஞ்சி நடுங்கிய அந்த பெண்களுக்கு வானதூதர்கள் சொன்ன முதல் வார்த்தை, அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள். நிச்சயமாக ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த உலக வாழ்வின் தொடக்கத்திலே இருந்து இந்த உலக வாழ்வின் முடிவு வரை சொல்லப்பட்ட விண்ணகத்திலிருந்து வந்திருக்கிற முக்கியமான ஒரு வார்த்தை, நான் நினைக்கிறேன் இன்று எங்கள் ஒவ்வொருவருக்கும், இலங்கையிலே வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும், எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களுக்கும், எங்கள் ஒவ்வொருடைய இல்லங்களுக்கும் நாங்கள் கேட்க வேண்டிய முக்கியமான வார்த்தை இது, அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள். பிரியமான சகோதர சகோதரிகளை, அந்த பெண்கள் காண்கின்றார்கள் ஆண்டவர் இயேசுவை சுற்றி இருந்த அந்த துணி இந்த வேளையில அந்த கல்லறையில் இருப்பதை காண்கின்றார்கள். உடலோடு உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவான் ஏன் அப்படி என்று சொல்லி அந்த வானதூதர்கள் அந்த பெண்களை பார்த்து கேட்பார்கள். என் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது, அவர் நிச்சயமாக அவர் கொல்லப்படுவார், அவருடைய இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்பார், அதனூடாக எங்களுக்கு வாழ்வை பெற்று தருவார். அந்த இயேசு ஆண்டவருடைய அந்த வாழ்விலே பங்கு பெறுகின்ற ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்வை அவர் நிறைவாக தருவார். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பெத்லேஹேம் அந்த குடிலிலே அந்த இடையர்கள் கண்ட 2வது காட்சி என்னவென்று சொன்னால், இந்த குழந்தையை தீவன தொட்டியிலே வைத்திருப்பதை காண்பீர்கள் என்று சொல்லி. இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விடயம். சாதாரணமாக குழந்தையை இந்த மாதிரியாக ஆடு மாடுகளுக்கு வைக்கிற உணவு வைக்கிற அந்த இடத்துல ஒரு குழந்தையை வைக்க மாட்டார்கள். ஆனால் குழந்தை இயேசுவை அந்த தீவன தொட்டியிலே வைத்திருந்தார்கள் அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டதன்படி இந்த இடையர்கள் அதை காண்கின்றார்கள் என்று சொன்னால் இதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆழமான அர்த்தம் உண்டு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதே ஆண்டவர் இயேசு 33 ஆண்டுகளுக்கு பின்னர் தன்னுடைய உடலை தன்னுடைய இரத்தத்தை கையளிக்கின்ற அந்த அனுபவம், என்னுடைய உடலை உண்டு என்னுடைய இரத்தத்தை குடித்தால் அன்றி உங்களுக்கு வாழ்வு இல்லை என்று சொன்ன ஆண்டவர் அந்த இறுதி இரா உணவு வேளையில தன்னுடைய உடலை அந்த அப்பத்தை எடுத்து கொடுத்து, இது என்னுடைய உடல் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை, அந்த கிண்ணத்தை எடுத்து கொடுத்து இது என்னுடைய இரத்தம் என்று சொல்லி ஆண்டவர் அதன் பின்னர் மறுநாள் சிலுவையிலே அதை நிகழ்த்தி காட்டுகின்ற அந்த அனுபவம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்கருணை ஊடாக ஆண்டவருடைய பிரசன்னம், நற்கருணையில் நாங்கள் பங்கு பெறுகின்ற ஒவ்வொரு தருணமும் ஆண்டவருடைய அற்புத பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் நுழைகிறோம். சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்மஸ்ல குறிப்பாக மனிதர் மட்டத்தில் நாங்கள் நம்பிக்கை இழந்து இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த கிறிஸ்மஸில் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் உடைந்து போன உள்ளத்தவர்களுக்கு அருகிலே இருக்கின்றார். இம்மானுவேல் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு என்று சொல்லி அர்த்தம். கடவுளுடைய உறைவிடம், விண்ணகத்திலிருந்து அந்த உறைவிடம் இறங்கி மண்ணகத்திலே குடிகொண்ட, நமக்காக நம்மோடு வாழ்வதற்காக எங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற எல்லா விதமான நிலைகளிலும், மகிழ்ச்சியான காலங்களில் மட்டுமல்ல, நாங்கள் உடைந்து நொறுங்கி போயிருக்கின்ற கவலையான காலங்களிலும் எங்களோடு கூட இருக்கின்ற அந்த ஆண்டவர் இம்மானுவேலாக, அப்படி என்று சொன்னால் நம்மோடு குடிகொள்ளுகின்ற உறைவிடமாக வந்திருக்கிற அந்த ஆண்டவரை இந்த நாளில் நாங்கள் கொண்டாடுகின்றோம். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் எங்களுடைய உள்ளத்தில் எப்படியாக நாங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு நாங்கள் தாலாட்டு பாடுகிற ராகம் இன்றைக்கு மாறி போயிருக்கலாம்.
ஒப்பாரியில நாங்கள் தாலாட்டு பாடிக்கொண்டிருக்கலாம். உடைந்த எங்களுடைய வீடுகளில் இருந்து இந்த தண்ணீரால, இந்த வெள்ளத்தால் அடிபட்டு போன எங்களுடைய உடைபாடுகள், எங்களுடைய வியாபாரங்கள் உடைந்த இந்த ஈர மண்ணில் இருந்து, பெரும் எதிர்பார்ப்பு இல்லாத நிலையில இருந்து நாங்கள் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீரில் இருந்து நாங்கள் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்களை தேடி வந்திருக்கிற ஆண்டவர் எங்களுடைய உடைந்த நிலைகளிலே, எங்களுடைய இல்லாமல் இருக்கின்ற நிலைகளிலிருந்து எங்களை மறுபடியும் கட்டுகின்ற ஆண்டவர். பிரியமான சகோதர சகோதரி, இந்த வார்த்தைகளோடு நான் முடிக்கிறேன். இலங்கையில் வாழக்கூடிய எங்களை இந்த ஒரு புல்லுக்கு நாங்கள் எங்களை ஒப்பிட்டு கொள்ளலாம். இந்த கோரப்புல் அப்படி என்று சொல்லுகிறேன். இந்த கோரப்புல் உங்களுக்கு தெரியும், வீதி ஓரங்களில் நாங்கள் பார்ப்போம், ஒரு 2 அடி 1 அடி வளரக்கூடிய இந்த புல் என்ன செய்யும் என்று சொன்னால், வெயில் அதிகமாக அடிக்கிற வேளையில் அது காய்ந்து போய் அது இல்லை போல அப்படி தோன்றும். மழையும் காற்றும் அடிக்கிற வேளையில் அது அப்படியே சரிந்து கொள்ளும். ஆனால் அந்த புல் மறுபடியும் துளிர்த்து வரும். நான் நினைக்கிறேன், இலங்கையில் வாழக்கூடிய எங்களுடைய உணர்வுகள் அப்படிப்பட்டது, எங்களுடைய தைரியம் அப்படிப்பட்டது. எத்தனை தான் அனர்த்தங்கள், எத்தனை வேதனைகள் இதை கடந்து வந்தாலும், என் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையை கைவிடாமல் தைரியத்தோடு நாங்கள் முன்னோக்கி செல்லுவோம். நிச்சயமாக இறைவன் எங்களுக்காக இருக்கிறார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த கிறிஸ்மஸ், ஆண்டவர் இயேசு எங்களோடு இருக்கிறார் என்கின்ற அந்த அனுபவம் எங்கள் வாழ்க்கையிலே பிரதிபலிக்கட்டும். நாங்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து இந்த நாளில் நாங்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படி என்று சொல்லி வாழ்த்தும் பொழுது உண்மையாகவே நாங்கள் வாழ்த்துவோம். பிறந்திருக்கிற அந்த ஆண்டவர் இயேசு, ஆண்டவருடைய உண்மையான பிரசன்னம் ஒவ்வொரு வாழ்விலும் அவர் உண்மையாகவே வந்து பிறக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துவோம். உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.